ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கினஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக எஸ்பிஓ சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட் இப்போ வந்திருக்கு. எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற விவரங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம். எஸ்பிஓ ஷாப்பிங் ஆப்போட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஜ் கீழே வந்து பார்த்திங்கன்னா யூசர் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் யூசர் லாகின், ஷாப் லாகின் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ யூசர் லாகின் அப்படின்னு சொல்லி நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு யூசர் லாகினில் எஸ்பிஓடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இதை அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இது வந்து பப்ளிக்கான ஆக்சஸாகவும் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ்பிஓ உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ண உடனே உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் டோட்டல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து அவைலபிள் வேலெட்டில் அமௌண்ட் இருக்குது, அது போக எவ்வளோ பாயிண்ட்ஸ் ரிவ்யூ நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ பண்ணியிருந்திருப்பாங்க. கீழே வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோம், ஷாப், கேட்டகரி, வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலெக்டிவாக காமிச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது ஷாப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா எஸ்பிஓவில் டைப் ஆகிருக்கிற அனைத்து எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஆனில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ஷாப்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது, எந்த டைம்லேருந்து ஓப்பனில் இருக்கும், க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா கேட்டகரியுமான ஷாப்ஸுமே இதில் இருக்கும். என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பையில் இருக்குது, அந்த ஷாப்புடைய கான்டாக்ட் நம்பர், அது வரைக்கும் நீங்கள் இதில் எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது எஸ்பிஓ வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது கீழே டிஸ்பிளே ஆகும். இதிலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை என்னென்ன கேட்டகரி வைஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 3வது ஆப்ஷன்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி இருக்க பாருங்கள். இந்த கேட்டகரி கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிங்க் பண்ணியிருக்கிறது ஷாப்பிங் மால், கிஃப்ட் ஷாப்பு, புக் ஷாப், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், மூவிஸ், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிஸ்லேயும் என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளேல இருக்கும். அதுவும் நமக்கு நியர்பையில் இருக்கிற ஷாப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதா டிஸ்பிளேல வரும். ஈஸியாக நம்ம அந்த ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது வேலெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த வேலெட்டில் உங்களுடைய ஒர்க்கிங் வேலெட், நான் ஒர்க்கிங் வேலெட்டில் இருக்கிற இன்கம்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த வேலெட்லேருந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ கீழே வேலெட் டைப் அப்படின்னு இருக்க பாருங்கள். அந்த டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு வேலெட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷாப்புக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கன்வீனியண்ட்டாக நமக்கு தேவையான மாதிரி நம்ம இது வரைக்கும் வேறு எங்கேயாவது பொருட்கள் வாங்கிட்டு இருந்திருப்போம். அந்த பொருட்களை நம்ம எஸ்பிஓவில் டிஸ்பிளே ஆகிற ஷாப்ஸ்லேருந்து வாங்கும்போது இதனுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் இதில் பெனிஃபிட்டும் ஆவாங்க. இப்போ எஸ்பிஓலேருந்து வந்திருக்கிற ஷாப் ஆப் பற்றின விவரங்கள் பார்த்துருந்தோம். இது இப்போ சம்மந்தமாக எதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் மற்றும் எஸ்பிஓ பற்றின ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.